கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 5 தேவ காண்டம். அதில் 1 தேவசேனாபதிக்கும் தெய்வ யானைக்கும் திருமண ஏற்பாடு. அதன் தொடர்ச்சி. ஸ்ரீ முருகப்பெருமானின் திருமண வைபவத்தை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் பெரிதும் சந்தோஷமடைந்து ஆரவாரம் செய்தார்கள். தேவலோக அதிபதியான தேவேந்திரன் தேவர்கள் புடைசூழ முருகப்பெருமானிடம் புறப்பட்டு வந்து அவரை வணங்கி துதித்தான். பிறகு அவரை நோக்கி, கருணாமூர்த்தியே, தாங்கள் கொடிய பக்தர்களான சூரபத்மன் முதலான அசுரர்களை கொன்று எங்களுடைய பதவிகளில் எங்களை மீண்டும் அமர்த்திவிட்டீர்கள். ஆனால் அதற்கு கைமாறாக எளியவர்களான எங்களால் தங்களுக்கு எதையுமே கொடுக்க இயலாது என்பது உண்மைதான். இருந்தாலும் தங்கள் பக்தர்களான எங்கள் விருப்பத்தை தாங்கள் பெரிது மனது பண்ணி பூர்த்தி செய்விக்கும் விதத்தில் என்னுடைய அருமை புதல்வியை தாங்கள் கைப்பிடித்து மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு தாங்கள் மறுக்காமல் சம்மதிக்க வேண்டும் என்று வேண்டினான். அப்படியே ஆகட்டும். ஆனால் என்னுடைய திருமணம் நாளைய தினமே நடைபெறப் போவதால் நீ விரைந்து சென்று திருமண ஏற்பாடுகளையெல்லாம் நிறைவேற்றி முடிப்பாயாக என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் ஸ்ரீ சண்முகர். இந்திரனும் பெரும் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்று தன்னுடைய மாளிகையை வந்தடைந்தான். பிறகு அவன் தனது தூதர்களை பார்த்து, தூதர்களே, நீங்கள் இப்போதே விரைந்து சென்று முசுகுந்தன் முதலான அரசர்களையும் கந்தர்வ ராஜர்களையும் மற்றுமுள்ள தேவர்களையும் ஸ்ரீ கந்த பெருமானுக்கு நாளைய தினமே திருமணம் நடைபெறப் போகிறது என்று சொல்லி கையோடு இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினான். பிறகு அவன் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை நோக்கி ஓர் அழகான கல்யாண மண்டபத்தையும் ஓடைகள், கிணறுகள், குளங்கள் ஆகியவற்றையும் மற்றும் தேவையான இடங்களையும் விரைவில் நிர்மாணித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான். அதன்படியே தேவ சிற்பியும் அமைத்து கொடுக்க இந்திரன் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு திருமண நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான். நாலா திசைகளிலுமுள்ள அரசர்கள் அனைவரும், சூரிய சந்திரர்களும் தேவர்களும் முனி சிரேஷ்டர்களும் தூதர்களின் வாயிலாக ஸ்ரீ குமரப்பெருமானின் திருமண வைபவத்தை கேள்விப்பட்டு அவருடைய இருப்பிடமாகிய திருப்பரங்குன்றத்தை நோக்கி தங்கள் தங்கள் மனைவிமார்களோடு சுற்றத்தார்களோடும் 4 வகை சைனியங்களோடும் விரைந்து புறப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்தின் வெளிப்பரப்பிலுள்ள நகரங்களில், மலர் வனங்களிலும், மரங்கள் அடர்ந்த தோப்புகளிலும், ஆறுகளிலும், தண்ணீர் பந்தல்களிலும், மண்டபங்களிலும் அதிக ஆனந்தத்தோடு தங்களது விடுதிகளை அமைத்து கொண்டு தங்கியிருந்தார்கள். அதே சமயத்தில் முசுகுந்தன் முதலான அரசர்களும் தேவர்களும் முனிவர்களும் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து புறப்பட்டு சென்று தேவேந்திரனின் மாளிகையை அடைந்து அவனோடு அளவளாவி மகிழ்ந்தார்கள். அங்கு வருகை தந்திருந்த ராஜகுல பெண்மணிகளும் தேவ மங்கைகளும் கல்யாண பெண்ணாகிய கஜநாயகை என்னும் தேவ யானையை திவ்ய ஆபரணங்களினாலும் வஸ்திரங்களினாலும் அதி அற்புதமாக அலங்காரம் செய்வித்தார்கள். பிரம்மதேவனால் திருமண முகூர்த்த நேரமும் குறிக்கப்பட்டு இந்திரன் முதலான தேவர்கள் முருகனின் மாளிகையை நோக்கி விரைந்து சென்று, தயாநிதியே, இந்த முகூர்த்த நேரம் அதிக மகத்துவம் வாய்ந்தது. ஆகையால் தாங்கள் திருமணம் புரிந்து கொள்வதற்காக என்னுடைய இருப்பிடத்திற்கு வருகை தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டான். கந்த பெருமானும் கருணையோடு புன்முறுவல் பூத்த வண்ணம் தம் சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கி மயில் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். பிறகு
அவர் 109 வீரர்களோடும் தேவ பெருமக்களோடும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவ சிரேஷ்டர்களோடும் அங்கிருந்து புறப்பட்டு தேவேந்திரனின் திருமண மாளிகையை நோக்கிச் சென்றார். அப்போது அவருக்கு சந்திர சூரியர்கள் ஒளி வீசும் குடைகளை பிடித்தார்கள். வாயுவும் வருணனும் சாமரத்தையும் விசிறியையும் தாங்கிச் சென்றார்கள். காலனும் பயங்கரமான கத்தியை ஏந்திக் கொண்டு புறப்பட்டுச் சென்றான். செவிக்கு இனிமையாக வேத முழக்கங்களும் வாத்திய கோஷங்களும் எழும்பின. கின்னர்களின் மதுரமான பாடல்களுக்கு ஏற்ப ஊர்வசி, மேனகை, ரம்பை முதலான தேவதாசிகள் நடனமாடினார்கள். முருகப்பெருமானுக்கு எதிர்நோக்கிய நிலையில் தவசிரேஷ்டர்கள் பூரண கும்பங்களை தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் வந்தார்கள். இத்தகைய கோலாகல வைபவங்களோடு ஸ்ரீ குகப்பெருமான் ராஜ வீதிகளை கடந்து இந்திரனுடைய மாளிகை இருக்கும் வீதியினுள் பிரவேசித்தார். அப்போது அவருக்கு லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் மங்கள ஆரத்தி சுற்றி மங்களகரமான பாடல்களையும் பாடினார்கள். பிறகு 3 தடவைகள் அவரை சுற்றி வலம் வந்த பிறகு அவர்கள் மாளிகையினுள் சென்றார்கள். முருகப்பெருமானும் தம் மயில் வாகனத்தின் மீதிருந்து இறங்கி சகல மங்கள வாத்தியங்களும் பெரு முழக்கமிட கல்யாண மண்டபத்தை நோக்கிச் சென்றார்கள். அப்போது தேவேந்திரனின் பத்தினியாகிய இந்திராணி தன் மாப்பிள்ளையாகிய முருகரை நமஸ்கரித்து வணங்கி அவருடைய திருவடிகளை பாலினால் கழுவி நறுமணம் வீசும் மலர்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தியையும் சுற்றினாள். பிறகு அவரை மறுபடியும் நமஸ்கரித்துவிட்டு தனது மாளிகையினுள் சென்றாள். உடனே ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க பாதுகைகளை அணிந்து கொண்டு திருமண மண்டபத்திற்குள் அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்து சென்று அங்குள்ள திவ்யமான சிம்மாசனத்தின் மீதேறி அமர்ந்து கொண்டார். அவரை சுற்றிலும் போடப்பட்டிருந்த ஆசனங்களில் விஷ்ணு முதலான தேவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். முசுகுந்தன் முதலான அரசர்களும் வீரபாகு முதலான தேவர்களும் கரம் கூப்பிய நிலையில் மாப்பிள்ளை முருகருக்கு உபசாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் கந்தவேலின் பெற்றோர்களான பரமசிவனும் பார்வதி தேவியும் தங்கள் அருமை குமாரனின் திருமண மகோத்சவத்தை கண்டு களிப்பதற்காக தங்கம் மணிகளினால் இழைக்கப்பட்ட தேரில் ஏறிக்கொண்டு வானவெளி மார்க்கமாக வாத்திய கோஷ முழக்கங்களோடு திருமண மாளிகையை வந்தடைந்தார்கள். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.